ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தி ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாவட்ட நலச்சங்கம் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா 40,000 வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து 2 விதமான பணிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 23/8/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வீடியோவில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். மாவட்ட நலச்சங்கம் தஞ்சாவூர் மாவட்டம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதிலே போய் செக் பண்ணி பாருங்கள். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷனுமே கொடுத்துருந்தாங்க. அதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் மாவட்ட நலச்சங்கத்தில் தேசிய நலக்குழும திட்டத்தின் கீழ் காலியாக உள்ள 2 போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் அப்படிங்கிற பணியும் மற்றும் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பணிக்குமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பணியிடங்களுக்கு வந்து ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு தகுதியான நபர்களிடமிருந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து 23/8/2024 அன்று மாலை 5 மணிக்குள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பார்த்தோம்னா 23/8/2024. அடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதையும் பார்த்துடலாம். கீழ்கண்ட பணியிடங்கள் அப்படிங்கிறது வந்து முற்றிலும் தற்காலிகமானது, ஒரு டெம்பரவரி அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த தற்காலிக பணியிடமானது நிரந்தர பணியிடமாக மாற்றப்படாது அப்படிங்கிறதுமே கொடுத்துட்டாங்க. 11 மாதங்கள் முடிவுற்ற நிலையில் ஒரு நாள் பணியிடை முறிவு செய்த பின்பு மீண்டும் பணி நியமன ஆணை அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பதவியோட பெயர் மற்றும் ஊதியம், அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ வேக்கன்சி, அதுக்கப்புறம் அவங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு 40,000 வந்து மாத ஊதியம் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான வேக்கன்சி பார்த்தோம்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா அரசு விதிகளுக்கு உட்பட்டதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் அப்படிங்கிற பணிக்கான தகுதி பார்த்தோம்னா டென்டல், ஆயுஷ், நர்சிங், சோசியல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ், கிராஜுவேட்டர்ஸ் மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான ட்ரைனிங்கு, எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் NAPH இதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுமே இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஹெல்த் குவாலிட்டி வுட் பி அண்ட் ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியுமே கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கான தகுதி பார்த்தோம்னா என்னென்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 years எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து 2வது பணிக்கு பார்த்தோம்னா ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பணிக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா 12,000 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான வேக்கன்சி பார்த்தோம்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான வயது வரம்புமே அரசு விதிகளுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா ரெகக்னைஸ்டு கிராஜுவேட் டிகிரி வித் fluency in MS Office package with 1 year experience of managing office and providing support of health program and National Rural Health Mission, knowledge of accountancy and having drafting skill are required. இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, கிராஜுவேட் டிகிரி வந்து கொடுக்குறோம், அது மாதிரி 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி நாலேஜ் ஆஃப் அக்கௌண்டன்சி, அப்புறம் வந்துட்டு ஹெல்த் ப்ரோக்ராம் அண்டு நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷனில் அவங்களுக்கான பங்கீடு வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இவங்களுக்கான கல்வி தகுதியாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ 2 பணிகளுக்குமான கல்வி தகுதி பார்த்துட்டோம். அடுத்து விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். செயலாளர், மாவட்ட நலச்சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், காந்திஜி ரோடு, நியர் LIC பில்டிங், தஞ்சாவூர் 613001. தொலைபேசி எண் கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். அடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் குறிப்பு கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுந்த ஆவண நகல்களுடன் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர், தஞ்சாவூர் மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் 23/8/2024 அன்று மாலை 5 மணிக்குள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க.
இந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம நேர்லேயும் போய் கொடுக்கலாம் அல்லது தபால்லையும் அனுப்பி வைக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இவங்க கொடுத்துருக்குற லாஸ்ட் டேட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஃபார்ம் வந்து அவங்க கைக்கு ரீச் ஆகிற மாதிரி அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு நியமனம் செய்வது வந்து மாறுதலுக்குட்பட்டது, மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியுமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 3வது பார்த்தோம்னா இனர் சுழற்சி வாயிலாக காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது நியமனம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதையுமே இதோட ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறேன். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். மாவட்ட நலச்சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், தஞ்சாவூர் விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ரைட் சைடு கார்னரில் பார்த்தோம்னா ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து உங்களோடது ஒட்டணும். அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு 2 விதமான பணிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதில் வந்து நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ, சப்போஸ் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் அப்படிங்கிற பணிக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த பணியோட பேர் எழுதணும். அப்படி இல்லை இன்னொன்று இருக்குது பார்த்தோமா, ப்ரோக்ராம் கேன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பணிக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த பணியோட பெயர் வந்து இதில் எழுதிக்கிடணும். அடுத்து பெயர் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸில் தமிழ் மற்றும் ஆங்கிலம், உங்களோட பேர் வந்து தமிழில் வந்து அப்படியே எழுதிட்டு அடுத்து வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் ஆங்கிலத்தில் வந்து எழுதிருங்க. அடுத்து தந்தை கணவர் பெயர் கேட்டிருக்காங்க. உங்களோட அப்பா பேர் அப்படி இல்லைனா கணவரோட பேர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து கைபேசி எண் கேட்டிருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க. அடுத்து பிறந்த தேதி வயது கேட்டிருக்காங்க. 31/7/2024 படி வந்து உங்களோட வயது என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. உங்களோட பிறந்த தேதி, உங்களோட சர்டிஃபிகேட்லாம் உங்களுடைய பிறந்த தேதி இருக்கும் இல்லையா, அதை வந்து கொடுத்துட்டு உங்களோட வயது என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிடுங்க இந்த டேட்டு படி வந்துட்டு. அடுத்து மதம் சாதி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க, எந்த சாதி சார்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையுமே இதில் கொடுத்துருங்க. அது மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே ஜெராக்ஸ் வந்து அனுப்பணும். அடுத்து கல்வி தகுதி வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த கல்வி தகுதிக்கான சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணி அனுப்பணும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட. அடுத்து முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸும் அனுப்பணும். ப்ளஸ் வந்துட்டு உங்களோட முன் அனுபவம் பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். அடுத்து வந்து வட்டாரம், வட்டம், மாவட்டம், உங்களோட வட்டாரம் என்ன, நீங்கள் எந்த வட்டத்தை சார்ந்தவங்க, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணணும். அடுத்து வந்து முகவரி கேட்டிருக்காங்க. உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அது மாதிரி வித் பின்கோடோடு கொடுங்க. உங்களோட பின்கோடு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து போஸ்ட் எதுவும் அனுப்புனாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் முகவரிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து உரிய ஆவணங்கள் சுய கையொப்பமிட்டு இணைக்கப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பதாரரோட கையொப்பம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக கொடுத்துட்டு உங்களோட கையெழுத்தும் கரெக்டாக போட்டுருங்க. இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.